எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள உலர் பேரிச்சம்பழம் இதை தான் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு பேரிச்சம்பழமாக மாற்றுறாங்க. இந்த உலர் பேரிச்சம்பழத்தில் அவ்வளோ மருத்துவ பயன்கள் உண்டு. இதை ஹோமத்தில் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்ஜூரான்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்? ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ ரொம்ப எளிமையாக எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எப்படி செய்யலாம்? இல்லை ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நான் அந்த வீடியோவில் போட போகிறேன். முக்கியமாக இதை நம்ம பொடிக்கிறது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். அதனால் நிறைய பேர் சாம்பார் பொடி இது மாதிரிலாம் எத்தனையோ பொடிகள் விற்கிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த உலர் பேரிச்சம்பழத்தையும் பொடியாக்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த உலர் பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பலன் உண்டு. ஆனால் அது சாதாரணமாக வெறும் வாயில் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் மருத்துவ பலன்கள் பார்த்தீங்கன்னா இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் உண்டு. கொலஸ்ட்ராலும் கட்டுக்குள்ளே இருக்கும். தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ் ஆகும். நல்லா மூளை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எலும்புக்கு பலப்படுறதுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், காப்பர் எல்லா தாதுக்களுமே இதில் நிறைய இருக்குது. அதனால் இது எப்படி ஈஸி மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நான் மருத்துவ பலன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? நல்லா மேலே ஒரு கனமாக ஒரு கல்லோ இல்லைன்னா ஒரு ஹெவியான ஒரு கட்டை வச்சுண்டு இதை நம்ம நல்லா அடித்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற சீடு அப்போ தான் வெளியே வரும். சாதாரணமாக கையால் நம்ம சாதாரண பேரிச்சம்பழத்தை எடுக்கிற மாதிரிலாம் இதில் இருக்கிற சீடு எடுக்க முடியாது. தட்டிட்டு அதை கொஞ்சம் சாஃப்டாக பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சீடு எடுக்க முடியும். இந்த மாதிரி சீடு எடுக்கிறப்ப மேலே அந்த காம்பு பகுதி ஒன்று இருக்கும். அதுவும் காஞ்சு போயிருக்கும். அதையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா? சின்ன சின்னதாக அந்த காம்பு பகுதி அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் வாணலியில் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்துக்கணும். கொஞ்சம் இது மேலே சூடு ஏறணும். இதை பொடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வண்டு வராமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு வாணலி எடுத்துன்னு இருக்கேன். வாணலியில் இந்த மாதிரி தட்டி வச்சதை இன்னுமே சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம இதை பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. ஒரு 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்த்துடாதீங்க, நெய் தான் சேர்க்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ உலர் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் ஒன்று போல் உங்களுக்கு செவக்கணும்னா சூடு ஏறணும். ஒரு அந்த உலர் பேரிச்சம்பழத்துலேயும் நல்லா கொஞ்சம் சூடு ஏறினா கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்காக தீஞ்சு போகிற அளவுக்குலாம் நம்ம, அதாவது ரொம்ப நிறம் மாறி ப்ரௌன் கலரெலாம் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பதம் ஒன்று போல் எல்லா உலர் பேரிச்சம்பழமும் இருக்கிறப்ப நம்ம அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ரவை அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை கட்டுப்படுத்துது. கர்ப்பிணி ஸ்திரீ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. சில பேருக்கு பிரசவம் ஆன உடனே அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி அனிமிக் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணதை பாலில் போட்டு அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேருக்கும் இது ரொம்பவே பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இதோட எல்லா பெனிஃபிட்ஸும் தெரியும். இப்போ நான் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணுறேன். ஒரு 1.5 நிமிஷம் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஓட்ட வேண்டாம். ஒரு 1.5 நிமிஷம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஜல்லடையில் 3 அளவு கொடுத்துருப்பாங்க. அதாவது ரவைக்கு அடுத்தது ஒரு பெரிய அளவுள்ள ஜல்லடை கன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதில் நீங்கள் சலிச்சிங்கன்னா கோதுமை ரவை அளவுக்கு உங்களுக்கு இந்த உலர் பேரிச்ச அந்த தூள் விழும். அந்த அளவுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் திரும்ப திரும்ப போட்டு ஒரு 4 முறை நான் 1.5 நிமிஷம் போட்டு அரைச்சி சலித்தேன். இது மாதிரி 4 முறை செஞ்சேன். இந்த மாதிரி சலித்து நம்ம எடுத்துட்டு கடைசியாக ரொம்ப ஒரு குறுணியாக இருந்த பகுதியை தனியாக நான் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத காமிக்க போகிறேன். பாருங்களேன், 4வது முறை சலிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பாக்கி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். பொதுவாகவே காரைக்குடி நகரத்தாரெலாம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி எடுத்துட்டு அவங்க வீட்டு கல்யாணங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக அந்த பாயசம் செய்வாங்க. திக்காகவும் இருக்கும். இதே போல் நம்மளும் இந்த உலர்
பேரிச்சம்பழ அந்த பொடியை வச்சுட்டு நல்லா அருமையான வெரைட்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நம்ம செய்யலாம். ஒரு கோதுமை ரவை அளவுக்கு நம்ம சலிச்சது தனியாக வச்சாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சுகர் இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்ணும், சுகர் இல்லாதவங்க ஒரு குழந்தை பேர் வேணுங்கிறவங்க எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். 2 விதமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் ஓரளவு நைஸாக அரைச்சின்னு வந்தோம் பார்த்தீங்களா, அதை எப்படி எடுத்துக்கலான்னா, தினமுமே சுகர் இருக்கிறவங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை இதை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறப்ப எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். பாலில் ஊற வச்சு இதுக்கு வேறு எதுவும் சர்க்கரையெல்லாம் போடாமல் நல்லா பாலில் ஊற பாருங்களேன். இந்த மாதிரி பொடி பண்ணி ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு சட்டுன்னு ஊறிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். இதே நீங்கள் முழு உலர் பேரீச்சம்பழமாக இருந்தால் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் கூட ஆகும் ஊறுறதுக்கு. இப்போ பாருங்கள், தேனில் ஊற வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப நல்லது. இது சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. மற்ற சாதாரண எல்லாருமே இதை தேனில் கலந்து அப்படியே ஒரு பெரிய பாட்டிலில் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி பண்ண உலர் பேரிச்சம்பழ தூளை எடுத்துண்டு அதுக்கு தகுந்த தேனையும் எடுத்துண்டு தினமும் ஒரு டீஸ்பூன் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். நல்ல மூளையெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு, படிக்கிற குழந்தைகளுக்கு. 2 விதமாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தது இந்த குருணையாக வச்சதை எப்படி பாயசம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நெய், அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம பாயசத்துக்கு எப்படி செய்வோமோ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ பொடிச்சு சலிச்சதுக்கப்புறம் இந்த பாக்கி இருக்கிற ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த உலர் பேரிச்சம்பழ தூளை சேர்த்து கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம். நல்ல மணமாக இருக்குது. அவசியம் நீங்கள் இதை செய்யுங்க. இதை பொடி பண்ணுறது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் வேலை. நல்லா சூடாக காய்ச்சின பாலை முதல்ல நான் ஒரு 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் வெந்து கொடுத்துரும். நல்லா உங்களுக்கு குழைய அப்படியே பால் சுண்ட சுண்ட நமக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய பால் சேர்த்து ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் கிளறிண்டே இருந்தீங்கன்னா நல்லா பாலும் சுண்டிடும். இது நல்லா வெந்து கொடுத்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நான் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு 5-10 நிமிஷத்தை செஞ்சுட்டு இன்னொரு 100 ml நான் பாலும் சேர்த்து ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. உடனே நம்ம அடுப்பை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஆல்ரெடி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக அதை கரைசலாக எடுத்து வடிகட்டிட்டேன். இதை சேர்த்துருக்கேன். இந்த வீடியோவை தனியாக எடுக்கலை. நீங்கள் நல்லா ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வெல்லத்தை பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு செய்யுங்க, இல்லைனா பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இப்போ நெய்யில் பொரித்த அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நேரம் ஆக ஆக இன்னுமே திக்காகும். அதனால் அவசியம் இது மாதிரி யாராவது ரெசிபி போட்டிருப்பாங்களான்னு தெரியல. அதாவது இந்த உலர் பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாயசமாக செஞ்சுருப்பாங்களான்னு தெரில. இந்த பாயசமே பார்த்தீங்கன்னா வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பால் விட்டு கைவிடாமல் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கிளறினீங்கன்னா ஒரு சக்கரை பொங்கல் மாதிரியோ ஒரு கேசரி மாதிரியோ இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம். அதுவும் திக்காக சேர்க்கணும். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஒரு அளவுக்கு திக்காக இருக்குது. ஒரு பவுலில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. வியூவர்ஸ் பாருங்கள், நீங்களும் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி உலர் பேரிச்சம்பழத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் சொன்ன ப்ராசஸில் செஞ்சுட்டு அவங்கவுங்க உடம்பு நிலைக்கு ஏற்ப நீங்கள் இதை ஒரு மருந்தாவோ இல்லைன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியாக கூட தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.